இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் யாருமே வீட்டில் விளக்கேற்றுறது கிடையாது, சாமியே கும்பிட்றது கிடையாது. அப்புறம் எப்படி உங்களுக்கு முன்னோர்கள் ஆசையும் சரி, குலதெய்வத்தோட இதுவும் சரி, அனுகிரகமும் எப்படி உங்களுக்கு கிடைக்கும்? நீங்கள் 365 நாளும் வீட்டில் விளக்கேற்றுறவங்க வீட்டில் செய்வனை பற்றி பேசுங்க. குலதெய்வத்தையே கட்டி போட்டுட்டு நமக்கு தொல்லை கொடுக்கறதுக்குலாம் செய்யலாம், கொடுப்பாங்க, அதை தான் செய்வாங்க. சில குலதெய்வத்தையே கட்டி போட முடியுமா? முடியும். தனுஷுக்கு நான் இந்த விஷயத்தை நான் பலமுறை சொல்லியிருக்கேன். தனுஷோட வாழ்க்கையிலும் சரி, நடிகர் சூர்யாவோட வாழ்க்கையிலும் சரி, இன்னைக்கு இவ்வளோ அவங்க குடும்பத்துக்கு அடிக்கு காரணம் இப்போ மாந்திரிகம் நம்ம ஒரு செலவு பண்ணி, நான் அவங்கள்ட்ட கேட்ட மாதிரி பக்கத்தில் இருக்கவங்களுக்கு நான் மாந்திரிகம் வச்சிட்றேன், அவங்க இது மாதிரி நீங்கள் ஒரு சில இதெல்லாம் தெரியும், அறிகுறிகள்லாம் தெரியும், இதன் தப்பிக்கிறதுக்கு எதுவும் வழி இருக்கா? மாந்திரிகத்திலேருந்து தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கான்னா, எனக்கு தெரிஞ்சிருச்சு எனக்கு யாரோ மாந்திரிகம் பண்ணியிருக்கிறாங்க, இப்போ என்கிட்ட தப்பிக்கிறதுக்கு என்ன வழி? நான் ஏற்கனவே அறிகுறிகள் நான் சொன்னேன் இல்லையா, வீட்டில் வளர்க்குற செல்ல பிராணிகளை இறக்க ஆரம்பிக்கும். நம்ம ஆடு மாடுங்க வச்சுருப்பாங்க, நல்லா வளர்த்துட்ருப்பாங்க, அதுங்க இறக்க ஆரம்பிக்கும். நம்ம வீட்டில் தொடர்ந்து ஏதாவது துயர செய்தலோ துக்கமோ ஏதோ ஒன்று நடந்துகிட்டு குழப்பங்கள் நடந்துகிட்டே இருக்கும். என்னடா இது புதுசாக ஏதோ ஒன்று வந்துகிட்டே இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். நான் இதுக்கான தீர்வை நோக்கி அவங்களுக்கு போகணுங்கிற எண்ணமே இருக்காது. அந்த பிரச்சனை, ஒரு பிரச்சனை முடித்தா இன்னொரு பிரச்சனை வந்துடும், இன்னொரு பிரச்சனை எப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். இப்போது இதுக்கான தீர்வை நோக்கி அவங்களுக்கு போகிறதுக்குள்ளே பார்த்தாக்கா கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் ஆயிரும். பார்த்தா அவங்களோட இழப்புங்கிறது ரொம்ப பெருசாக இருக்கும். இது இப்போ இந்த மாதிரி பலருக்கும் இந்த இது சார்ந்து இருக்குது. இப்போது இவங்களுக்கு மாந்திரிகம் இப்போ இருக்குது, மாந்திரிகம் சம்மந்தப்பட்டு பாதிப்பு இருக்குது. இவங்களுக்கான தீர்வு என்னவாக இருக்கும்? இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ தீர்வு அப்படின்னு பார்த்தாக்கா, அதாவது ஒருத்தங்களுக்கான மாந்திரிகம் கெடுதல் செய்யணும், செய்வினை பண்ணணும், அவங்கள அழிக்கணும் அப்படின்னு நினச்சா அவங்க முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, இப்போ உங்களுக்கு நான் ஒரு கெடுதல் செய்கிறேன், ஒரு செய்வினை பண்ணுறேன், இவர் அழிஞ்சு போகணுமப்பா அப்படின்னு செய்யணும்னு ஒருத்தர் என்கிட்ட வரான்னு நான் அவங்களுக்கு செய்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல நம்ம செஞ்சோன்னா முதல்ல யார் நிற்பா அப்படின்னு பார்த்தாக்கா, உங்களோட குலதெய்வம் தடுக்கிறதுக்கு. என்னோட பிள்ளைக்கு நீ எப்படி பண்ணுவ, என்னோட இதை நான் தான் சொல்கிறேன், ஒரு இனத்துக்கான ஒரு குலத்துக்கான இந்த காக்கிறதுக்கு யார் அப்படின்னு பார்த்தாக்கா அவங்க தான். இப்போ அந்த ஆத்மா இப்போ என்னோட குழந்தைக்கு நீ எப்படி பண்ணுவேன், என்னோடய வாரிசுகளுக்கு நீ எப்படி பண்ணுவேன்னு முதல்ல நிற்கும். சரி, இப்போது தடுக்குது, அப்போ அது பலமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், அவங்களுக்கு என்ன எப்படி கெடுதல் பண்ணலாம்? அப்போது அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, இந்த சம்மந்தப்பட்ட குலதெய்வம் அங்கே வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கு குலதெய்வத்தை கட்டு முறைன்னு நிற்பாங்க. குலதெய்வத்தை கட்டுறதுங்கிறது இன்றைக்கி பல பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, தப்பாக நினச்சிக்கிறாங்க. குலதெய்வத்தை கட்டிட்டாங்க, குலதெய்வத்தை கட்டுறது கிடையாது, குலதெய்வத்தை அங்கே இல்லாமல் ஓட்டுறது தான், அங்கே வேலை செய்யாமல் ஆக்கிறது, அதுதான் விஷயம். இப்போ பல பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா, சொந்தக்காரன் என்ன குலதெய்வத்தை கட்டா, அவங்கள குலதெய்வத்தை கட்டுறதுங்கிறது ஒரு கான்செப்டே கிடையாது. குலதெய்வம் தான் இங்கே இல்லாமல் ஓட்டுறது, இல்லைன்னா அது வேலை செய்யாமல் போகிறது, இதுதான் இங்கே விஷயமே. இதை பண்ணிட்டு தான் அவங்களுக்கு உண்டான கெடுதல் செய்ய ஆரம்பிப்பாங்க. அப்போ ஈஸியாக அவங்கள தாக்கலாம். இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு பின்னாடி ஒரு பாடி கார்டு வச்சுருக்கீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பிரச்சனை அவன் முன்னாடி நிற்பான், அவனே பின்னாடி இல்லாத போது என்ன பண்ணுவான், ஈஸியாக உங்களோட எதிரி தாக்கிட்டு போயிடுவான். இப்போ இதுதான் நடக்க ஆரம்பிக்கும், ஒவ்வொருவரோட வாழ்வியில் நடக்கிறது. இப்போது இதுக்கெல்லாம் மெயின் காரணம் என்ன? நமக்கு இப்போ ஒருத்தன் செய்வனை பண்ணுறான், நமக்கு கெடுதல் பண்ணுறான், நமக்கு மாந்திரிக ரீதியாக பாதிப்பு கொடுக்குறான், மாந்திரிகம் இருக்குது இல்லைங்கிறது அடுத்தது, நமக்கு ஒரு தொல்லை வருது. அப்போ அந்த தொல்லையிலேருந்து நம்மளை காத்துக்கணும். ஏன் நமக்கு இந்த தொல்லை வருது அப்படின்னாக்கா, யாருக்கெல்லாம் இந்த தொல்லை வரும், இடையூறு வரும் அப்படின்னாக்கா, நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கேன். அதாவது யார் ஒருத்தங்களுக்கு, அதாவது மனிதனுக்கு அவனோட வாழ்வியலில் அவனுக்கு தடையோ தொல்லையோ கொடுக்குறாங்களோ, இல்லை அவன் வாழக்கூடாது, அவனோட சந்தோஷத்தை கெடுக்கணும்னு நினைக்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இல்லைன்னா அவனோட சொத்தாக இருக்கிறது, இல்லைன்னா அவனுக்கு துரோகம் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க. அதனால் பாதிக்கப்பட்டவன் தான் இந்த வேலையை செய்வான். இப்போது இது ஒரு கான்செப்ட். இது எனக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னாக்கா, யார் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் யாருமே வீட்டில் விளக்கேற்றுறது கிடையாது, சாமியே கும்பிட்றது கிடையாது. அப்புறம் எப்படி உங்களுக்கு முன்னோர்கள் ஆசையும் சரி, குலதெய்வத்தோட இதுவும் சரி, இல்லை இஷ்ட தெய்வத்தோட அனுகிரகமும் எப்படி உங்களுக்கு கிடைக்கும்? நீங்கள் 365 நாளும் வீட்டில் விளக்கேற்றுறவங்க வீட்டில் செய்வனையை பற்றி பேசுங்க, வாய்ப்பே இருக்காது, அவங்களுக்கு எந்த பாதிப்பு இருக்குது. என்ன இதில் சில பேர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, நானும் டெய்லி விளக்கேற்றிட்டு இருக்கேங்க, ஆனால் எனக்கு பிரச்சனை தீர மாட்டேன். எந்த ஒரு விஷயத்தையும் ஆத்மார்த்தமாக செய்யுங்க, கடமைக்கு விளக்கேற்றி வச்சுட்டேன், எனக்கு ஒரு
நம்ம ஒரு ஆத்மார்த்தமாக நீங்கள் அதை எந்த ஒரு காரியத்தையும் செய்யுங்க. இப்போது உங்களோட ஃபீல்டில் நீங்கள் பிடிச்சு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அது வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போகும், உங்களை ஒரு புகழின் உச்சிக்கு கொண்டு போகும். அந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் விளக்கேற்றுறதே ஒரு கடமையாக, அது ஒரு என்னமோ சொல்கிறாங்க, அப்பா சொல்கிறான், அம்மா சொல்கிறாங்க, யாராவது சொல்கிறாங்க அப்படிங்கிறக்காண்டி விளக்கேற்றுறது. இந்த மாதிரி செஞ்சால் எப்படி இருக்கும்? ஆத்மார்த்தமாக யார் வீட்டில் ஒருத்தவங்க வீட்டில் விளக்கேற்றுறாங்களோ, 365 நாள் யார் வீட்டில் விளக்கு எரியுதோ அவங்களுக்கு செய்வினை பாதிப்புங்கிறது வராது. ஏன்னா அங்கே அந்த தெய்வம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். என் குழந்தைக்கு நீ எப்படி இது பண்ணுவா, பார்த்துக்கலாம். நீங்கள் சொன்னீங்க குலதெய்வத்தையே கட்டி போட்டுட்டு நமக்கு தொல்லை கொடுக்கறதுக்கெல்லாம் செய்யலாம், கொடுப்பாங்க, அதை தான் செய்வாங்க. சில குலதெய்வத்தையே கட்டி போட முடியுமா? முடியும். நான் இப்போது பெண்களுக்கு பல முறை என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தாக்கா, உங்களோட இன்றைக்கி இருக்கிற இதில் எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தாக்கா, ட்ரெஸ்ஸை என்ன பண்ணால் வாரத்துக்கு ஒரு துவைக்கிற இன்றைக்கி பழக்கம் வந்துருச்சு. என்னென்னா எல்லா ஆளுக்கு ட்ரெஸ்ஸையும் ஒரு இதில் போட்டு வச்சிட வேண்டியது, அதை இது பண்ணுறது. முதல்ல ஒருத்தங்களை கெடுக்கணும், அழிக்கணும், செய்வனை பண்ணணும்னா அவங்க சம்மந்தப்பட்ட பொருள் டிஎன்ஏ வேணும்னு நான் சொன்னேன். அதுதான் அவங்களோட தலைமுடியும் இல்லை அவங்க வேர்வை படிஞ்ச ட்ரெஸ்ஸு, அதாவது துவைச்ச ட்ரெஸ்ஸு கிடையாது, வேர்வை இப்போ நீங்கள் போட்டு கழட்டி போடுறீங்க, உங்களோட ட்ரெஸ்ஸை வச்சு உங்களை ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். இதில் வந்து சேலஞ்செல்லாம் ஏதோ அப்படிலாம் மனம் ஒருத்தனை உண்டு இல்லைன்னு ஆக்க முடியும் அந்த இது கிடைச்சா. அதுதான் நான் என்ன சொல்லுவேன், பெண்களுக்கு பலமுறை என்ன சொல்கிறதுன்னா, உங்களோட ட்ரெஸ்ஸு நீங்கள் கழட்டி போட்டிங்கனாக்கா தண்ணின்னு நினச்சி போடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஏன் அப்படின்னாக்கா ஒருத்தர் இடத்துல அது யூஸ் இல்லாமல் போயிடும். புரியுதுங்களா? இன்றைக்கி எல்லோரும் சிலர் பார்ப்பாங்க, சிலர் பார்த்தீங்கன்னாக்கா என் வீட்டில் இருந்தது ட்ரெஸ்ஸு திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு நினப்பில் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் அங்கே எவனோ ஒருத்தன் சூழ்ச்சியில் ஆரம்பிச்சிட்டாங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம அதுக்கு தான் சொல்கிறது, அந்த ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டாக்கா தண்ணியில் ஊற வச்சு போட்டுருங்க, இல்லை துவைச்சி போட்டுருங்க. இன்றைக்கி அந்த பழக்கமே இல்லாமல் போயிடுச்சு, விளக்கேற்றுற பழக்கமும் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ இதெல்லாம் என்ன ஆகும், நம்மளோட குடும்பத்துக்கு கேடு தான் விளைவிக்கும். சரி, எனக்கு இப்போ மாந்திரிக பாதிப்பு வந்துருச்சு, அதாவது பெரிய அளவில் பாதிப்பு வந்தாக்கா அதுக்கு சம்மந்தப்பட்டவர்களை போய் தேடி அதை சரி செய்யாமல், இல்லை கழிப்பு பூஜையோ வெட்டு பூஜையோ பண்ணாமல் அதுக்கு உண்டான தீர்வுங்கிறது கிடைக்க போகிறதில்ல. இல்லை ஒரு சாமானியன்னு என்ன பண்ண முடியும், நல்லா நீங்கள் கும்பிட்ற தெய்வத்தை நீங்கள் வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் தினமும் விளக்கேற்றி வராகி ஃபோட்டோ வாங்கி வச்சுக்கோங்க. விளக்கேற்றி நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் இருந்தால் அந்த மாந்திரிகம் பண்ணுறது கஷ்டமா? வராகி அம்மன் இல்லை, எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் உங்களுக்கு இஷ்ட தெய்வம், அதாவது குலதெய்வத்தோட அனுகிரகம் இல்லைன்னா அங்கே எந்த தெய்வமும் வேலை செய்ய 10% தான் வேலை செய்யும். நீங்கள் தினமும் உங்கள் வீட்டில், அதாவது வெண்கடுகு, கருப்பு சாம்பிராணி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், கருப்பு பால்ஸ். நீங்கள் கேட்குறீங்க பார்த்தீங்களா, இதுக்கான தீர்வு என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ பார்க்குறவங்களுக்கு வேணும் இல்லையா, சரி ஓகே இது இருக்குது, இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஒரு கருப்பு சாம்பிராணி, பால் சாம்பிராணி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், கொஞ்சம் வெண்கடுகு இங்கே வாங்கிக்கோங்க. இது ரெண்டும் போட்டு நீங்கள் வராய்க்கு விளக்கேற்றி டெய்லி காலையிலையும் சாயந்தரம் நீங்கள் போட்டு வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும், அதோட பாதிப்புங்கிறது குறைய ஆரம்பிக்கும். இதை நீங்கள் டெய்லி தினமும் பண்ண நம்மக்கிட்ட இருக்கிற அங்கே இருக்கிற துஷ்ட சக்திகள், நம்ம அந்த இடத்த நம்ம ஒரு சாக்கடை நம்ம வீட்டில் இருக்குன்னா அதை டெய்லி தண்ணி ஊற்றி கழுவும் போது என்ன ஆகும், அந்த இடம் க்ளீன் ஆகும் இல்லையா, அது மாதிரி ஒரு துஷ்ட இருக்கிற இடம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆக ஆரம்பிக்கும். அதை நீட்டாக நம்ம டெய்லி நீங்கள் இந்த புகை போட்டுக்கிட்டு இருக்கிறதுங்கிறது தூப தீபம் போடும் போது கொஞ்சம் மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வரும். ஒரு நல்ல கட்டத்துக்கு போகும்போது அடுத்து அதை தீர்த்துக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கலாம். சிலர் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, செய்வினையை பண்ணுறத போய் இந்த பொருள் எடுத்துகிட்டு போய் பண்ணுறதெல்லாம் இப்போ இல்லை. கூட இருந்து, அதாவது நன்மைங்கிற பேரில் இல்லை உறவுங்கிற பேரில் இவங்க தான் வந்து இந்த என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, அதாவது மயன சம்பளம் அது கூட ஒரு சில பொருளை கலந்து எடுத்துகிட்டு வாங்க, இல்லைன்னா ஒரு சில கொழுப்புகளை கொண்டு வந்து வீட்டில் வந்து தொளிச்சுட்டு போகிறத வச்சுட்டு போவாங்க. அது என்ன ஆகும்னா அந்த இடங்கிறது நிர்மூலமாயிரும். அது நல்லா இருக்கும், அந்த இடம் நல்லா வாழ்ந்த குடும்பம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். திடீர்னு பார்த்தா அணிஞ்சு போகிறதுக்கு உண்டான சொல்லணும். இந்த மாதிரி இப்போ செய்வனைங்கிறது அதை அவங்க இதெல்லாம் எங்கே வைப்பாங்க பார்த்தாக்கா, அவங்களோட அந்த கழிவுகள் எங்கே ஓடுதோ, அதாவது செப்டிக் டேங்க் இந்த இதெல்லாம் வச்சுருப்பாங்களே கழிவுகள், வீட்டில் கழுவுற தண்ணியெல்லாம் எங்கே போதும் அங்கே ஒன்றும் இல்லை, ஒரு ஆயில் போதுங்க, ஒரு 10 மில்லி ஆயில் போதுங்க ஒரு இடத்த நிர்மூலம் பண்ணுறதுக்கு. வெளிப்படையாக உண்மையாக சொல்லுங்கள், நீங்கள் இது மாதிரி யாருக்காவது பண்ணுறீங்களா? உங்ககிட்ட வந்து இப்போ நான் நிற்கிறேன், எனக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து ஐயா இது வந்து நான் ஒரு வராகி உபாசகன், சரிங்களா? நீங்கள் மற்றவங்களோட 10-11 என்னையே சேர்க்க வேண்டாம். நான் நல்லதுக்கு மட்டும்தான் நிற்பேன், எந்த காலத்துலேயும் நல்லதுக்கு மட்டும்தான். ஏன்னா நான் வராயை கும்பிட்றவன். நான் போய் ஒரு கெடுதலுக்கு நின்றுன்னா அடுத்த நிமிஷம் என்னை பெண்ட் எடுத்துருவாங்க, சரிங்களா? அது ஒரு காரணம். ஏன் நீ செய்வனம் பண்ண மாட்டேன்னா, கண்டிப்பாக செய்வனம் பண்ணுவேன். எனக்கு பிரம்மாஸ்திரம், நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நம்மை சார்ந்து இருக்கவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக அதை கையில் எடுப்பேன், அதுக்கு உண்டானதை செய்வேன். செய்ய மாட்டேன்லாம் நான் சொல்லலை.
ஆனால் என்ன வந்திருக்கிறாங்க இது மாதிரி ஏறு கெடுக்கணும் அப்படிலாம் வந்திருக்கிறாங்க. அது இப்போ என் இடத்துலயே பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இதை அப்பி அந்த சில கொழுப்புகள் விலங்குகளோட கொழுப்புகள் அப்பிட்டு போனவங்க, இல்லை எண்ணெயை வந்து கட்டு போடணும்னு நினச்சி வந்து போனவங்களாம் இருக்காங்க. கடைசியில் அவனுக்கு சில பேர் கூப்பிடுவாங்க நம்மளை செக் பண்ணுறதுக்கு. இது மாதிரி என் பொண்டாட்டி ஓடிட்டா, யார் அங்கே எங்கேயோ ஜோதியம் பார்த்துருக்கோ ஏதோ ஒரு குறி சொல்லிட்டு இருக்கோம் கேட்பேன். நான் சொல்லுவேன், உன்னோட மனைவி ஓடலை, ஆனால் இனி ஓடிடும் அப்படின்னா. 10வது நாள் என் பண்ண ஓடிட்டான்னு இங்கே வந்து காலில் விடுவான். அந்த மாதிரிலாம் அதாவது ஒருத்தனை செக் பண்ணுறது. அதாவது வராகியை கும்பிட்றவன்கிட்ட வாதம் பண்ணாதுன்னு ஒரு இதே இருக்குது. வராகி யார் ஒருத்தவங்க ஆத்மார்த்தமாக கும்பிட்றாங்களோ அவங்களுக்கு எந்த கெடுபலனும் வராது. அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்க பார்த்துக்குவாங்க. நம்ம கும்பிட்ற தெய்வம் அதான் நம்மளோட அம்மா அப்பா நமக்கு எவ்வளோ பலமோ அதே போல் நம்மளோட வாழ்க்கைக்கு நம்ம ஒரு தெய்வம் வந்து பலம். அதனால தான் தெய்வத்தை கும்பிடுங்க. அந்த இதே இல்லாமல் போச்சு. இன்றைக்கி கல்ச்சரே பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ வருஷத்துக்கு ஒரு முறை ஏதோ ஒரு ஃபேஷன் மாதிரி அது டூரிசம் மாதிரி ஆகிப்போச்சு இல்லை இன்றைக்கி வந்து கடவுள் வழிபாடுங்கிறது. அதனால தான் டெய்லி 365 நாளும் நீங்கள் விளக்கு போடுங்க. இந்த மாதிரி மாந்திரிக பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா இந்த மாதிரி தூபதீபம் போட்டிங்கனாக்கா உங்களோட அந்த பாதிப்புங்கிறது குறைய ஆரம்பிக்கும். இதுதான் இதுக்கான தீர்வு. இது போக சரி இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் இதை நீங்கள் சொல்லிட்டீங்க, தீர்வு சொல்லிட்டீங்க. இப்போ நவீன யுகத்தில் இருக்கா இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் பிற்போக்குத்தனமாக இப்படி நீங்கள் சொல்லலாம், இதை தாண்டி எங்கெங்கே இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி இருக்கிற சோசியல் மீடியாவையே ஆள்ற அப்பன், சரியா, சோசியல் மீடியாவையே இன்றைக்கி ஒரு ஆள்ற அப்பன் யாருன்னு உங்களுக்கே தெரியும். அதில் ஒரு தலைவன் தான் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவன். 2வது இடத்துல யாருன்னு இருந்தாக்கா ஒரு பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்த ஒரு ஆள் இருந்தாப்புல. அதுக்கும் அடுத்த நிலையில் யார் இருந்தாங்கன்னா இதே தமிழ்நாட்டை சேர்ந்த கொங்கு மண்டலத்தை சேர்ந்த ஒரு பையன் தான் இருந்தாப்புல. சரியா, நீங்கள் மாந்திரிகன்னு ஒன்று இருக்கா, அது வந்து பாதிப்பு கொடுக்குமா அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா. அது பிரிட்டிஷ்க்கு அங்கே இருந்த 2வது இடத்துல இருந்தோ 3வது இடத்துல இருந்த ஒரு நபருக்கு அதாவது தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்காப்புல. நீ பேருடைய சொல்லலாம், பிரச்சனை இல்லை. சோசியல் மீடியா அவன் தான் இன்றைக்கி இருக்கல, அதுதான் டாப்பு, அதுதான் அது இல்லைன்னா எந்த ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலும் வேலை செய்யாது. இப்போங்க அது ஏன் நம்ம ஒரு இதுக்கு அதுக்கு தலைவனே நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவன் தான் நான் சொல்லிட்டேனே. 3வது இடத்துல அம்மாள் இருக்காங்க. இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல இருக்கிறவன் யாரா, அந்த மேலை நாட்டில் இத்தனைக்கு படித்தவன், அவன் எல்லா நாட்டையும் ஆண்டு அனுபவிக்கணும்னு நினச்சவனுங்க. அவனுங்களே வந்து என்னத்தை கையில் எடுத்துருக்காங்கன்னா இந்த மாந்திரத்தை கையில் எடுத்து இந்த பையனை வந்து அங்கேருந்து போகிறதுக்கு இது பண்ணாங்க, ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. அப்போ அவர் தந்தையார் வந்து நம்மகிட்ட வந்தார். அப்புறம் அதுக்குண்டான ஒரு சில விஷயத்தை பண்ணி கொடுத்தோம். இன்றைக்கி ஏன்னா இதை கிராஸ் செக் பண்ணிங்கன்னா இது நடந்திருக்கா நடக்கலையாங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். இப்போ மாந்திரிகம் ஜெயிச்சிருக்கா இல்லையான்ட்டு. இன்றைக்கி 2வது இடத்துல யார் இருக்கா, முதல் இடத்துலையும் சரி 2வது இடத்துலையும் நம்ம தமிழ்நாட்டு சேர்ந்தவங்க தான் இருக்காங்க. அப்போது அங்கே வேலை செஞ்சுருக்கு இல்லையா. இப்போ மாந்திரிகம்னு ஒன்று இருக்கா இல்லையா. அரசியலேருந்தும் சரி, கலைத்துறையிலேருந்தும் சரி, இன்னும் பல விஷயங்களையும் இதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம், நிறைய அவங்களுக்கு உண்டான விஷயத்தை செஞ்சுருக்கோம், அவங்களுக்கு நடந்திருக்கு. நாங்களாம் அந்த ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக இருந்தால் மன்னிச்சிருங்க, நாங்களாம் இந்த சினிமாவில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். மாந்திரிகம் இது பேர் தெரியாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பழைய இந்த அம்மன் படம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கெட்டவங்களாக ப்ரொஜெக்ட் பண்ணுறவங்க வந்து நெருப்பு முன்னாடி வச்சு பின்னாடி ஒரு கடவுளை வச்சுக்கிட்டு ஏதோ பண்ணுவாங்க. அதுதான் அந்த செய்வினை. இதெல்லாம் அவங்களுக்கும் கடவுள்கள்லாம் இருக்கா இந்த மாந்திரிகம்? இப்போது மாந்திரிகம் இல்லை மாந்திரிகம் செய்கிறவங்களுக்கு சும்மா இப்போது எல்லோரும் போகிற பக்கில் எல்லாருமே மாந்திரிகம் செஞ்சிட முடியுமா, எல்லோரும் மாந்திரிகமும் முடியாது. இப்போ அதுக்கு என்ன வேணும், மாந்திரிகம்னா ஒரு தெய்வத்தை சித்தி செய்து வச்சுருக்கணும், ஒரு தெய்வத்தை உபாசனை பண்ணணும், இல்லை ஒரு ஆத்மாவை தன்னோட கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். இதெல்லாம் இருந்தால் இல்லை ஒரு தெய்வத்தை சித்தி பண்ணி வச்சுன்னா ஒரு வேலை செய்யணும். இப்போது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒரு அடியாள் வேணும். இப்போ நான் அப்படி என்ன சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு ஆள் இருந்தால் எப்போ இதை செய்யப்பா அந்த வேலையை செய்யப்பா அப்படின்னு செய்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா. உங்களுக்கு சம்பளம் கொடுத்து வச்சுருக்கீங்க, இல்லை அவங்களுக்கு உபாசனை எல்லாம் பண்ணுறீங்க, நீங்கள் சாப்பாடு போடுறீங்க, அது வேறு விஷயம். இது ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்லலாம். உடனே அடியாள தெய்வன் வந்துடுவானுங்க. அதனால் இது ஒரு உதாரணம். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆள் இருந்தால் என்னென்ன வேலையை செய்வாங்க. அது போல் ஒரு மாந்திரிகம் வேலை செய்யணும் அப்படின்னாக்கா, மாந்திரிக காரியம் செய்யணும்னா அப்போ அந்த சம்மந்தப்பட்டவன் ஒரு தெய்வத்தை சித்தி செய்து வச்சுருக்கணும், இல்லைன்னா உபாசனை பண்ணணும். அவனால் மட்டும்தான் அந்த காரியத்தை செய்ய முடியும். ஒரு தெய்வத்தை சித்தி செஞ்சுருக்க மாந்திரிக வேலை அதை ஏவன்னு சொல்லுவாங்க. ஒரு காரியத்தை போய் இதை நீ செஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி அந்த காரியத்தை செய்ய வைக்கிறதுக்கு ஒரு தெய்வம் இங்கே வேலை செய்யும். அது போல் இன்றைக்கி ஆத்மாக்களை வச்சும் ஒரு சிலர் செய்வாங்க. நான் ஆத்மாவை சித்தி செய்து வச்சு அதை தன்னை கண்ட்ரோலில் வச்சு அந்த வேலை இப்போ உங்கள் மனசை மாற்றி இப்போ ஒருத்தரை காதலிக்க வைக்கிறதோ, இல்லை ஒருத்தரை வெறுக்க வைக்கிறதோ, இல்லை ஒருத்தர் சார் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கேன். நான் தான் சொன்னேன், அரசியல்லேருந்து இன்றைக்கி இன்னும் பல நீங்கள் கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம பேசலாம். இன்றைக்கி பல விஷயங்கள் பார்த்துருக்கேன். இன்றைக்கி திரைத்துறையில் யாரும் சேரவே மாட்டேன்னு சொன்னவங்கள சேர்த்து வச்சுருக்கோம். இன்றைக்கி பல பேரோட விஷயத்தையும் நம்ம பேசியிருக்கோம். ஆனால் நிறைய இருக்குது, பண்ண முடியுமான்னு பண்ண முடியும். அதுதான் சொல்லேன், வலியும் வேதனையும் வந்தவனுக்கு தான் அதோட அடிப்பட்டவனுக்கு தான் அதோட வேதனை என்னங்கிறது
அப்படிங்கிறது புரியும். அப்போ அவங்களுக்கு வரும்போது தான் அப்போ தான் தெரியும். இப்போது ஒருத்தங்க ஒரு காலகட்டத்தில் எனக்கு சாமியே இல்லைன்னு சொல்லிட்டு சுற்றுறவன் ஒரு காலகட்டத்தில் ஜாதகனோட தூக்கி சுற்றிட்டு இருப்பான். ஏன்னா அப்போ அவனுக்கு அடி விழுந்திருக்கும். சரிங்களா? இதே நாத்திகம் பேசிட்டு ஒரு குடும்பம் ஒருத்தங்க இதே ஏரியாவில் இங்கே சென்னை உங்கள் இதை ஸ்டுடியோவை சுற்றியே இருக்காங்க. நாத்தியம் பேசின ஒருத்தர் அவர் குடும்பம் இன்னைக்கு இருக்கிற இடமே தெரியாமல் போச்சு. அந்த குடும்பம் நிற்கும் போது நம்மகிட்ட வந்தது. அதுக்கு உண்டான ஒரு விடயத்தை பண்ணி கொடுத்தோம். இன்றைக்கி வராகியே அவங்களுக்கு தான் கண்கண்ட தெய்வமாக இருக்குது. எப்படி? அப்போ அவங்களோட வாழ்க்கையில் இப்படி ஒன்று நடக்க எந்த ஒரு காரண காரியம் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவும் நடக்கிறது கிடையாது. அப்போ நடக்குதுன்னா அவங்களோட வாழ்க்கையில் வர எங்கே வந்து என்ட்ரு ஆயிருக்கா, உனக்கு நான் இருக்கேன் நீ பார்த்துக்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு விநாயகருக்கு ஒரு தீங்கு வச்சுருக்காங்க. அதை நம்ம பேச முடியாது, பெரிய சர்ச்சை ஆயிரும். எனக்கு தெரியாது அந்த விஷயத்தை. நான் என்ன சொல்கிறேன், ஒரு 9 நாள் போய் நீங்கள் விநாயகருக்கு விளக்கு 9 வாரம் நீங்கள் விளக்கு போடுங்க எல்லாம் சரியாயிருன்னு. அவங்க போய் விளக்கு போட்டுட்ருக்காங்க. கடைசியில் பார்த்தா அவங்க ஒரு பாதகமான ஒரு செயலை அந்த குடும்பம் செஞ்சுருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 9 நாள் கழிச்சு அந்த அம்மா சொல்லுது, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது சாமி, நான் உங்கள்கிட்ட சொல்லலைண்ணே. சரிம்மா ஓகே, அதுதான் நீங்கள் பண்ணிட்டீங்களா, விட்டுருங்க, அதோட விட்டுருங்க. அப்புறம் அந்த விஷயத்தை தடம் இல்லாமல் அழிச்சிட்டாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. அவங்க இப்போ இன்றைக்கி வராகிய அவங்களோட குடும்பத்துக்கு கண்கண்ட தெய்வமாக வராகி தான் இருக்காங்க. அப்போ ஒரு நாத்திகம் பேசினவங்களுக்கும் இன்றைக்கி ஆத்திகம் பேசுகிற அளவுக்கு ஒரு தெய்வம் வேலை செய்யுது இல்லையா? மாந்திரிகம் இருக்குன்னா இருக்குது, இல்லாமல் இல்லை. அது வந்து பொருளாக இருக்குமா சார்? எங்களுக்கு புரிதலுக்காக கேட்குறோம். அது வந்து இப்போ வீட்டுக்குள்ளே தெய்வங்கள் நடமாடினா தெரியும் அப்படின்றீங்களா? அது மாதிரி எதுவும் இந்த மாந்திரிகம் பண்ணால் வீட்டில் இந்த ஒரு மோகினின்னு சொல்லுவாங்க, இல்லை நம்ம பேய் அப்படி ஏதாவது வச்சுக்கலாம், அது மாதிரி நடமாட்டம்லாம் எதுவும் இருக்குமா? இப்போது ஒரு கெட்டது ஒரு துஷ்டம் ஒரு இது இருக்குது அப்படின்னு பார்த்தாக்கா, இப்போ ஒரு ஆத்மாவை நம்ம ஏபி விடுறோன்னு வச்சுங்களேன். இது நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே பேசலாம். பெண்கள் சார்ந்து நான் இன்னொன்று சொல்கிறேன். இப்போ ஒரு பெண்ணை அவங்க ஒரு குடும்பத்தை கெடுக்கணும், இல்லைன்னா அவங்களுக்கு உண்டான தொல்லையை கொடுக்கணும். சில பேர் என்னென்னா சில பெண்களை வசியம் பண்ணுறதுக்கோ, இல்லை அவங்கள அடையிறதுக்கோ, இல்லை அவங்கள அழிக்கிறதுக்கோ சில பேர் வந்து என்ன பண்ண, அதுக்கு தான் பெண்கள்கிட்ட நான் அந்த அவங்களோட ட்ரெஸ்ஸு எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் கவனமாக இருக்குன்னு சொல்கிறது, அவங்களோட தலைமுடி கிடச்சிக்காமல் பாருங்கிறது, பல விஷயங்கள் நான் சொல்லுவேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இப்போ இவங்களுக்கு இந்த ஆத்மா மாதிரி ஒரு சில விஷயத்தை வச்சு நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னா, இது இவங்களோட உடம்புல சாரும் போது சிலர் பார்த்திங்கனாக்கா, சில பெண்களுக்கு இன்றைக்கி என்ன ஆகும்னா, நைட்டு தூங்கும் போது பார்த்திங்கனாக்கா, இன்றைக்கி அதை பலரும் சொல்கிறதுக்கு யோசிப்பாங்க, அமுத்துற மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த விஷயத்துக்கு தான் நான் வரேன். இப்போது இது நான் பேசலை, இது ஆராய்ச்சி பண்ணி இது பிபிசியில் பேசியிருக்காங்க, அந்த தொலைக்காட்சியிலே இது பேசியிருக்காங்க. இது எப்படி எல்லா நாட்டிலையும் இது எடுக்கிறானுங்க, எல்லா நாட்டிலையும் பேட்டி எடுக்கிறாங்க. எல்லா நாட்டிலையும் பேட்டி எடுக்கும்போது எல்லோரும் எப்படி ஒரே விஷயத்த சொல்ல முடியும்? ஒரு விஷயத்த இப்படி தான் எனக்கு யாரோ போட்டு அமுத்துறாங்கன்னு அவங்க மாற்றி பேசலாம் இல்லையா? இல்லை வேறு ஏதாவது மாற்றி. இன்னொன்று என்னென்னா, நான் குண்டுச்சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டிகிட்டு இருந்தாக்கா, நான் தமிழ்நாட்டுக்குள்ளே சுற்றி இருந்தாக்கா எனக்கு வெளி உலகம் தெரியாது. நான் உலக நாடுகள் எல்லாத்துக்கும் நான் போயிட்டு வரேன். நான் அந்த சும்மா உட்காந்துட்டு நான் இங்கே பேசுகிறேன் கிடையாது. இதே சிங்கப்பூர்லேயும் சரி, இதே மலேசியாலேயும் சரி, ஆஸ்திரேலியாலையும் சரி, துபாயில் போய் அங்கே ஒரு குடும்பத்துக்கு இருந்த பிரச்சனையை நான் சரி, அதை என்ன மாதிரியான கண்ட்ரி, அப்போ அங்கே என்ன பிரச்சனை இருக்கும், அங்கே போய் ஒரு சில பிரச்சனைகள் இதே மாதிரி சம்மந்தப்பட்ட பிரச்சனையை சரி பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கேன். இதே லண்டனில் ஒரு பிரச்சனை வந்தது. லண்டனில் என்ன அப்படின்னா மோகினி சம்மந்தப்பட்ட பிரச்சனை. அதுவும் எப்படி வந்தது தெரியுமா? அந்த கிரெடிட் யாருக்கு போகணுன்னா, இங்கே மாயம் ஸ்டுடியோ உங்கள் கார்த்திக்கும் உங்களோட சேனலுக்கு தான். ரொம்ப பாதிக்கப்பட்ட குடும்பம், அது இளைஞர்கள் குடும்பம். அது என்ன ஆகுன்னா, அவங்க அங்கே போய் வாழ்கிறாங்க. அந்த பையனுக்கு ஒரு மோகினியோட பாதிப்பு வருது. ஒரு 24 மணி நேரத்தில் ஒரு 12, 13 மணி நேரம் அவன் பாத்ரூமில் தான் இருப்பான். அதை விட்டு வெளியே வர மாட்டான். இது இப்போது 1 இயர் கூட இருக்காது. அந்த பிரச்சனை அவனுக்கு தொடர்ந்து அவன் உள்ளவே இருப்பான். அதை புரிஞ்சுக்குங்க. இந்த மோகினியோட பாதிப்பு அவனுக்கு தொடர்ந்து இருக்கணும். எந்த நேரமும் பாத்ரூமில் தான் இருப்பான். இவனை இது சரி பண்ணவே அவங்க அம்மா கதறுது. அதுக்கப்புறம் அவனுக்கு உண்டான விஷயத்த பண்ணி அப்போது ஒரு சில விஷயங்கள் தாக்கம் வந்ததுன்னா அது ரொம்ப பெரிய லெவலில் தாக்கத்தை கொடுக்கும். பெண்களுக்கு பார்த்திங்கனாக்கா, நம்ம பெண்களை பற்றி பேசிட்டு இருந்தோம் இல்லையா? இவங்களுக்கு என்ன ஆகுன்னா, யாராவது போட்டு அழுத்துறதை பற்றி தான் பேசுவாங்க. ஆனால் பல பெண்களுக்கு உடலுறவு கொள்கிற மாதிரி ஒரு சில சிம்டம்ஸ் இருக்கும். உடலுறவு கொள்ளும் அந்த. அப்போ அவங்களுக்கு கையை கட்டிப்பட்ட மாதிரியோ தன்னோட இது அந்த சுயநினைவே இல்லாத அளவுக்கு இருக்கும். இதெல்லாம் கொடுக்க முடியுமா? ஆத்ம கோளாறால் ஒரு சில விஷயங்கள் கொடுக்க முடியும். இது அவங்க வெளியே சொல்ல யோசிப்பாங்க. இந்த மாதிரி இருந்தவங்களுக்கு ஒரு சில விஷயத்தை நம்ம சரி பண்ணணும். ஆத்மானால இந்த மாதிரி தொல்லையெல்லாம் கொடுக்க முடியும். மோகினி பாதிப்பு இருந்தாக்கா அதுவும் ஒரு சில தொல்லை கொடுக்கும். மோகினி பாதிப்பு இருக்கிற பசங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, அவன் என்ன தான் சாப்பிட்டாலும் ஒரு 5 கிலோ பிரியாணி டெய்லி சாப்பிட்டாலும் ஒல்லியாக இருப்பான். அதுக்காண்டி ஒல்லியாக இருக்கவன்லாம் நான் அந்த இதுன்னு நான் சொல்ல.
இந்த மாதிரி பாதிப்பு உள்ளவங்க அவனுக்கு தினமும் விந்து கழிதுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தையெல்லாம் இதனால் பாதிப்பை கொடுக்க முடியுமானா மோகினி அனுப்பி பாதிப்பை கொடுப்பாங்க. இப்போ ஒரு புள்ள ஒரு பையனை விரும்புகிறான், அவனை மோகினி அனுப்பி கூட்டிகிட்டு வரக்கு உண்டான வசியத்தை பண்ணுவாங்க. அது போய் அது உட்காந்து அது ஒரு வேலையை பண்ணோம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே பண்ணுறாங்க, பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் எல்லாருனாலையும் பண்ண முடியுமானா கிடையாது. இங்கே இப்போ அதை போய் ஒருத்தட்ட போய் இதை இருக்கிறாங்களா தமிழ்நாட்டில் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை? நான் அந்த விஷயத்தை தான் நான் ஆரம்பத்துலேயும் சொன்னேன், இப்போவும் சொல்கிறேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாந்திரிகம்னு சொல்லிக்கிறது விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் மட்டும்தான் இருக்காங்க. அதுலேயும் பல பேர் வந்து இல்லை. நான் அந்த கிரெடிட்டை எடுத்துக்கிறக்காக சொல்ல, இன்றைக்கி இருக்கிற இது நான் வந்து நன்மைக்கு நிற்கிறேன், அவ்வளோதான். நான் வந்து தீமைக்கு, அதாவது பாதிக்கப்பட்ட ஒருத்தவங்களுக்கு தீர்வு வேணுமா, அதுக்குண்டான என்னவோ செய்யலாம். நான் பாதிப்பை கொடுக்கறதுக்கு நான் ஆள் கிடையாது, அவ்வளோதான். இப்போ நம்ம மாந்திரிகத்தை பற்றி இவ்வளோ பேசணும், இதேமாரி தாந்திரிகம்னு ஒரு வார்த்தை இருக்குது. இது என்ன வேறுபாடு அப்படின்றது? இப்போது தாந்திரிகம் மாந்திரிகம் அப்படின்னு சொல்லி இப்போ இருக்குது. மாந்திரிகங்கிறது வேதம் அறிந்தவர்கள் அந்த பக்கம் இருப்பாங்க. மாந்திரிகம் தெரியும், ஆன்மீகவாதிகள் சரி, வேதம் அறிந்தவர்கள் இந்த பக்கம் இருப்பாங்க. இதை வந்து ஒரு சிம்பிளாக அதுக்குள்ளே போயிடலாம். வேதம் அறியாதவர்கள் வந்து தாந்திரிகத்தை கையில் எடுப்பாங்க. அந்த தாந்திரிகத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கான மூல தெய்வம் யார் பார்த்தீங்கன்னாக்கா பெண் தெய்வமாக தான் இருக்கும். பெண் தெய்வத்தை தான் இது பண்ணுவாங்க. இதுக்கு சிம்பிளாக ஒரு விஷயத்த நான் சொல்லி முடிக்கலாம். என்னென்னா, நீங்கள் ஒரு குழந்தைய வேலை வாங்கணும் அப்படின்னாக்கா, நான் இப்போது மாந்திரிகத்தில் ஒரு வேலை வாங்கணுன்னா என்ன பண்ணுவேன், ஒரு தெய்வத்தை சித்தி பண்ணி வச்சுருப்பேன், அதுக்கு உண்டான படையல் போட்டு இதை போய் செஞ்சுட்டு வா அப்படின்னு நான் சொல்லலாம். இப்போ தாந்திரியத்தில் என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒரு குழந்தைய இருக்குது, ஒரு வீட்டில் ஒரு குழந்தைய ஒரு வேலையை செய்யுமா அப்படின்னாக்கா அது செய்யாது. சும்மா சொன்னீங்கன்னா செய்யுமா? இப்போ அதுக்கு என்ன ஒரு சாக்லேட்டு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? உடனே அந்த வேலையை செஞ்சிடும். அதுக்காக இதுதான் ஒரு விஷயம். இந்த மாதிரி அதாவது தாந்திரிகம்னா இந்த மாதிரி நம்ம ஒரு வேலையை பொருள் மூலமாக பண்ணி பண்ணுறது. நம்ம உங்களுக்கு நான் சொல்கிறது வந்து ஒரு ஈஸியாக டக்குன்னு தாந்திரிகமாக ஒரு விஷயத்தை டக்குன்னு இப்படி கொடுத்து அதுக்குண்டான ஒரு படையில் போட்டு இதை போய் செய்ய, இல்லை இதை எனக்கு செஞ்சு கொடு அப்படின்னு நான் சொல்கிறது. இன்னொன்று அதுக்குண்டான ஒரு சில பொருட்களை வச்சு அந்த வேலையை வாங்கிறது, ஒரு சில பொருளை வச்சு இதை வேலை வாங்கிறது. தாந்திரிகம்ங்கிறது வந்து வேதத்துக்கு அப்பாற்பட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயம், அவ்வளோதான். அது வந்து இன்றைக்கி பெருசாக இன்றைக்கி அதை சொல்லிவிட்டு அதை ஒரு வியாபாரமும் வேறு மாதிரி கொண்டு போகிறாங்க. அது அவ்வளோ தேவையில்லை. தாந்திரிகத்தை ரொம்பவும் கையில் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. மாந்திரிகம் தெரிந்தவனுக்கு தாந்திரிகம் தேவையில்லை. வேதம் கற்றவனுக்கு இது வேதம் இல்லாமல் ஒரு செய்யக்கூடிய வேலை. இதில் வேதம் அறிந்திருப்பாங்கன்னா வேதத்தை விட்டு ஒதுக்கி, இதுக்குள்ளே நிறைய பாகுபாடுகள்னு இருக்குது. கொஞ்சம் பாகுபாடுகள் நிறைய பேசணுன்னா அது வேற ஒரு உலகத்துக்குள்ளே போகும். அதனால் அதான் வேதம், இங்கே வேதம் இல்லை அற்றவர் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்களேன். இதுதான் அதுக்குள்ளே இருக்கிற விஷயம். தாந்திரிகங்கிறது ஒரு விஷயத்தை தலையை சுற்றி மூக்க தொடுறதுக்கு பதிலாக நேரடியாக மூக்க தொடுறது, அவ்வளோதான். மாந்திரிகத்தினால வேறு என்ன செய்ய முடியும்? ஒரு உச்சகட்டமாக வந்து எல்லாமே செய்யலாம் அப்படின்றீங்க. வேறு வேறு என்ன ஹையஸ்ட்டாக என்ன செய்யலாம்? இல்லை, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? இல்லை, இப்போ நீங்கள் எல்லாமே சொல்லிட்டீங்க. ஒரு அரசியல்லேருந்து எல்லாத்தையுமே. இப்போது மாந்திரிகத்தால் ஒரு விஷயத்தை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டாக்கா, மாந்திரிகத்தால் இங்கே முடியாதது எந்த ஒரு காரியமும் கிடையாது. மாந்திரிகத்தால் செய்ய முடியுமானா கண்டிப்பாக செய்ய முடியும். அதனால் எந்த மாற்று கருத்து கிடையாது. அதுக்கு சூழ்நிலை ஒத்து வரணும். அது சம்மந்தப்பட்டவங்க அதுக்கு சரியாக இருக்கணும், சரியான நபர்களாக இருக்கணும். இப்போ எல்லாருனாலையும் இப்போ எல்லாரும் நீங்கள் மாந்திரிகத்தை வந்து அதை வந்து ஒரு தவறான இதை எடுத்துகிட்டு மாந்திரிகன்னா எல்லாரும் பண்ணுறாங்க, செய்வனை எல்லாருக்கும் இருக்குது. இன்றைக்கி ஒரு சாமானிய ஒரு 10,000 சம்பளம் வாங்குறவருக்கு நீ என்ன போய் மாந்திரிகத்தை செஞ்சிட முடியும்? அவனோட வாழ்க்கை அந்த 10,000 வாங்குறவனுக்கு அவன் போய் ஒரு 10,000 செலவு பண்ணி செய்ய முடியுமா? ஆனால் எல்லாரும் போகிற போக்கில் எனக்கு குறி சொன்னாங்க, எனக்கு மாந்திரிகம் இருக்குன்னாங்க. அது ஒரு மடத்தனமான ஒரு. இன்றைக்கி பலரும் என்ன நினச்சிக்கிறாங்க, எனக்கு மாந்திரிகம் இருக்குன்னா, ஒரு டாக்டர் அம்மா அவங்க வந்து என்கிட்ட நான் அவங்க சொன்ன உனக்கு மாந்திரிகமே இல்லைம்மா அப்படின்னு நான் சொல்கிறேன். மாந்திரிக பாதிப்பே கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சிடும்ல. இப்போ பார்த்தீங்கன்னா உனக்கு மாந்திரிகம் இருக்குது. அவங்களுக்கு ஒரு சிலதை அந்த பார்த்து இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை பார்த்து இல்லைன்னா ஏதாவது பார்த்து நமக்கு இது இருக்குது அப்படிங்கிற மாதிரியே மனநோய்க்கு போயிடுறாங்க. இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நாங்கள் அது நம்ம சொல்லலாம். இப்போது அங்கே தான் பிரச்சனையே. இப்போ சில பேருக்கு மாந்திரிகம் பாதிப்பு இல்லைன்னு நம்ம சொன்னாக்கா அவங்க நினைக்கிறான் அது கண் துடைப்புக்கு ஏதாவது நம்ம செஞ்சால் தான் நமக்கு இருக்குது, இவர் தான் மாந்திரிகன்னு ஒத்துக்கிறாங்க. நம்ம இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம எப்படி இருக்குன்னு நான் சொல்ல முடியும்? அதனால் இங்கே பலரும் அந்த ஐயப்பாட்டிலே வாழ்கிறாங்க. எல்லாருக்கும் எல்லாருனாலையும் மாந்திரிகம் செய்ய முடியாது. கெடுதல் செய்கிறதுக்கு இங்கே ஆட்கள் கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. நீங்கள் எல்லாருனாலையும் செய்யணும்னா பாதிக்கப்பட்டால் நமக்கு எந்த அளவுக்கு நம்ம இப்போ எதுக்கு உங்களுக்கு பாதிப்பு வந்துட போகுது? நீ எவனுக்காவது ஒருத்தருக்கு துரோகம் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா அவனோட குடும்பத்தை அழிச்சிருக்கணும், இல்லை அதுக்கு உண்டான துரோகத்தை பண்ணியிருக்க பண்ணால் தான் அவன் ஏதாவது கையில் எடுப்பான். சும்மா பிடிக்கலனா கூட பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அதுதான் இன்னைக்கு பிடிக்கல. ஒருத்தரோட இன்னைக்கு சந்தோஷம், இன்னைக்கு சாமானியன்னு மற்ற எல்லாரோட சந்தோஷம் எதில் இருக்குது?
அடுத்து ஒருத்தனோட அழிவு, அழிவு. இல்லைன்னா அடுத்தவனோட கஷ்டம், அடுத்தவனோட துயரம். இன்னைக்கு அதுதான் பார்த்தாக்க எல்லாரும் என்ன தோல் போட்டு தோளில் கை போட்டு ஐயோ நீ தான் நண்பன் அப்படி இப்படின்பாங்க. கடைசியில் இங்கே துரோகம் பண்ணுறது யார்? நம்ம கூட வாழ்ந்தவன், நம்ம கூட இருக்கிறவன். பக்கத்து வீட்டுக்காரனை வந்து நமக்கு துரோகம் பண்ண போகிறான், இல்லை ஏற்ற வீட்டுக்காரனை வந்து தரும். இங்கே பிரச்சனையே யாருன்னு பார்த்தாக்கா நம்ம கூட வாழ்கிற, நம்ம கூட இருந்த, நான் தான் உயிர் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தவன் தான் நமக்கு துரோகம் பண்ணுறது. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா அறிவாளி, இல்லைன்னா இல்லை. எப்போ நமக்கு யோசனை வருதோ அன்னைக்கு நம்ம விழிச்சுக்கலாம், அவ்வளோதான். நீங்கள் அடிக்கடி செக் பண்ணிப்பீங்களா சார் உங்கள் தொழில் இது மாதிரி விரல் விட்டு தனிப்பட்ட முறையில் நாங்கள் கேட்குறோம். உங்களுக்கு ஒரு போட்டிகள் இது மாதிரிலாம் இருக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி இன்னொருத்தர் அழிவில் தான் வருது. நீங்கள் என்னைக்காவது செக் பண்ணியிருக்கீங்களா? எனக்கு யாராவது இல்லை, அதுதான் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட குறிப்பிட்டேன் இல்லையா, என் இடத்துக்கே வந்து எனக்கு ஒரு சில கொழுப்புகளை வந்து இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கோம், டேபிள் இருக்கும், அதில் வந்து தடவிட்டு போயிருக்கேன், என்ன போனேன். ஆனால் அந்த சம்மந்தப்பட்டவனே அதுக்கப்புறம் விழுந்து அடிபட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்து அவனோட பிரச்சனையை தீர்க்கறதுக்கு நம்மகிட்ட வந்த கதையெல்லாம் இருக்குது. அதாவது யார் ஒருத்தட்ட தெய்வ சக்தியும், யார் ஒருத்தர் நல்லவனாக இருக்கணும், அவனை யாராவது சீண்டி பார்க்கணும்னு நினச்சாக்க சில பேர் சொல்லுவாங்க. ரஜினிகாந்த் கூட பலமுறை சொல்லியிருக்கேன். தனுஷுக்கு நான் இந்த விஷயத்தை நான் பலமுறை நான் சொல்லியிருக்கேன். தனுஷோட வாழ்க்கையிலையும் சரி, நடிகர் சூர்யாவோட வாழ்க்கையிலையும் சரி, இன்றைக்கி இவ்வளோ அவங்க குடும்பத்துக்கு அடிக்கு காரணம் அவங்க செஞ்ச ஒரு சில விஷயங்கள் தான். தனுஷோட ஏற்றம் இல்லாமல் போனதுக்கு இப்போது அந்த ஐஸ்வர்யாவை பிரிஞ்சதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கை வேணால் அதை வேணால் சொல்லிக்கலாம், நான் உயர்ந்துட்டேன்ட்டு. அவரோட இறக்கம் தான், அவரோட வாழ்க்கையில் இறக்கம் தான். என்ன காரணம் அப்படின்னாக்கா, அவர் ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அவர் நல்லவர் வல்லவர் கெட்டவர் அந்த விஷயத்துக்குள்ளே போகல. அவர் வந்து ஒரு தெய்வ பக்தி மிக்கவர், அவர் ஒரு அந்த ஆன்மீகத்தில் ஊர்னவர். ஏன்னா அந்த ஒரு நல்லவன அவரை ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து போயிட்டுருக்கார். ஒருத்தவங்க ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை அந்த வாக்கு சித்தி உள்ளவங்க ஒரு விஷயத்தை, அதாவது நல்லவனை கெடுத்தாலோ இல்லை அந்த தெய்வ பக்தி உள்ளவங்களை நம்ம சீன்னாவோ அவங்க மனது கோணுனா, இல்லை ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க மனது வருத்தப்பட்டா நீ யார் ஒருத்தர் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அந்த சம்மந்தப்பட்டவங்க. அதுதான் இவங்க அவரோட அந்த இதுவும் சரி. இது பொதுவெளியில் அவரை நம்ம கோவப்படுத்துறதுக்கோ இதுக்கோ சொல்ல, யாரையுமே அந்த மனதை காயப்படுத்தாத அளவுக்கு நம்ம போய்க்கிறது நல்லது. இது இப்போ அதுக்கான இப்போ அவரோட அதுக்கப்புறம் தனுஷோட அவரோட இதில் வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோன்னா, உங்களோட குலதெய்வ வழிபாடை கையில் எடுங்க, வராகி வழிபாடு. அதுக்கப்புறம் இங்கே எல்லாம் வரிசையாக அடி விழுந்ததுக்கப்புறம் இப்போ லாஸ்ட்டாக வந்த படத்துக்கு முன்னாடி எங்கே போனோம், குலதெய்வம். அதை நான் அதுக்கு முன்னாடி தான் நான் அதை பற்றி நான் பேசியிருந்தேன். அதுக்கு இப்போது நடிகர் சூர்யாவோட விஷயம் இதே மாதிரி தான். இப்போ நீங்கள் கேட்குறீங்களா, சாமானியனுக்கு இது பண்ணிட்டு போயிடலாம். இங்கே வந்து சூர்யாவோட இப்போ கார்த்தியோட அவரோட படமும் சரி, சூர்யாவோட படம் எந்த படமாவது ஹிட் ஆகிருக்கா? அடி மேலே அடி ஏன் விழுந்துட்டுருக்கு? ஏன் சூர்யா நடிக்க தெரியாத மனுஷனா? சூர்யா மேலே எனக்கு தனிப்பட்ட முறையில் மிகுந்த மரியாதை இருக்குது. ஏன்னா ஒரு நல்ல மனுஷன். இன்றைக்கி நான் எத்தனையோ பேரை படிக்க வைக்கிறாரு. என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா, அவருக்கு ஒரு மாந்திரிக பாதிப்புன்னு கிடையாது. என்னென்னா நல்லவர்கள், ஆன்மீகத்தில் உள்ளவங்க. வராகியை பற்றி அவரோட ஒய்ஃப் வந்து ஒரு சில கருத்துக்கள் பேசினது, அந்த கோயிலை பற்றி ஒரு சில இது பார்த்து அதான் சொல்லுது, நல்லவர்களை காயப்படுத்தினால் இல்லை ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களை காயப்படுத்தினா அவங்க மனது நொந்தால் யார் ஒருத்தரும் அதை சம்மந்தப்பட்டவங்க அதுக்கு உண்டான வினையை உப்பு தினவன் தண்ணி குடித்தே ஆகணும். இதை வந்து அவங்கள நான் கொச்சைப்படுத்துறதுக்கோ அவங்கள குறை சொல்கிறக்கோ இல்லை. நீங்கள் எங்கே பொருளை தொலைச்சிங்களோ அங்கே தேடுங்க, அங்கே தான் கிடைக்கும். இப்போ நான் இவங்களுக்கே நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னாக்கா, சூர்யாவாக இருந்தாலும் சரி, கார்த்திகா அவங்க குடும்பமாக இருந்தாலும் சரி, அந்த சம்மந்தப்பட்ட நீங்கள் வர தஞ்சாவூர் பெரிய கோயில் போயிருங்க. அங்கே போயிட்டு அரிதோ அறியாமலோ ஒரு தவறு நடந்துருச்சு, நாங்கள் ஏதாவது நீங்கள் இருந்தால் என்னை மன்னிச்சு நீங்கள் ஏற்றுக்குமான்னு சொல்லிட்டு அங்கே போய் சரணாகதி ஆகிட்டு வாங்க. இல்லைன்னா நீங்கள் தேவிப்பட்டினம் போய் கடலில் உங்கள் குடும்பமே போய் குளிச்சுட்டு அங்கே வந்து உத்தரகோச மங்கையில் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இதை பண்ணாவே ஆட்டோமேட்டிக் இதை பண்ண சொல்லுங்கள், பண்ணணும்னே அவசியம் இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி நல்லவங்களை நல்லவங்களை அதான் இன்றைக்கி என்னென்னா எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்க, நமக்கு ஒரு பிரச்சனை தீரணும், இப்போது ஒரு பூஜை பண்ணி இவ்வளோ இதெல்லாம் கொடுத்தா தான் இன்றைக்கி ஒரு மாய வித்தையை காட்டினா தான் நமக்கு எல்லாம் தீர்ந்து தான் நினச்சிக்கிறாங்க. ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிறவன், ஒரு தெய்வத்தை சித்தி பண்ணவன், ஒரு நல்ல இதில் இருக்கிறவன் என்னன்னா மண் எடுத்து கொடுத்து பூசிக்கன்னு சொன்னாலும் அவனோட பிரச்சனைங்கிறது தீரணும். அதுதான் சக்தி, அதுதான் தெய்வத்தோட அனுகிரகம். இதை வந்து இங்கே பலரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. ஒரு எலுமிச்சங்காயிலேயே பல பேரோட துயரம் தீர்ந்துடும், ஒரு தேங்காயிலேயே பல பேரோட துயரம் தீர்ந்துடும். இது இங்கே யாரும் இல்லை. அப்போ அவங்களுக்கு ஒரு போலியான வேடிக்கை தேவைப்படுது. இதைத்தான் இங்கே பலரும் நம்புகிறாங்க. அதுதான் இங்கே விஷயமே. இப்போ இவங்களுக்கு சொன்னதும் சரி, இதுவும் சரி, நம்ம என்ன சொல்கிறோமோ அதை செஞ்சாங்கன்னா அவங்களோட வாழ்க்கைங்கிறது சிறப்பாக இருக்கும். யாரையும் குச்சைப்படுத்துறக்கோ அவங்கள காயப்படுத்துறக்கோ இது கிடையாது வாழ்க்கை. ஏன்னா சூர்யா குடும்பம் நல்லா இருந்தாக்கா
நடிகர் சூர்யாவோட குடும்பம் நல்லா இருந்தாக்கா இன்னும் ஒரு 400 பேர் 500 குழந்தைங்களை வந்து அவங்க படிக்க வைப்பாங்க. அதில் என் தனிப்பட்ட முறையில் எனக்கு அது அப்போ அதுக்கு உன்னோட படம் தொடர்ந்து தோல்வி ஆகிட்டு இருந்தாக்கா என்ன பண்ண இப்போ ஒரு கட்டத்தில் வந்து ஒதுங்கி தானே இருக்க பார்ப்பாங்க. அதனால தான் அது வேண்டாங்கிறேன். முதல்ல நீங்கள் வராயிட்ட போய் சரணாகதி ஆகுங்க. ஆத்மார்த்தமாக அங்கே போய் சரணாகதி ஆகிருங்க. உங்களோட வாழ்க்கை அடுத்து வர படங்களும் ஹிட் ஆகும். இப்போ வரைக்கும் உங்களால் முடியலையே.